திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் 5000 ஏக்கரிலான தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு செய்துள்ளதாக கூறும் விவசாயிகள் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜன் வழங்க கேட்கலாம். நேசராஜன், வணக்கம். விவசாயிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு தொடர்பான விவரங்களை பார்க்கிறோம். என்னென்ன கோரிக்கைகளை அவர்கள் அரசுக்கு முன்வைக்கிறார்கள்? அரசு அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா? முழு விவரம் என்ன? அகிலா, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் 10 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி 5000 ஏக்கர் பாதிக்கப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 5000 ரூபாய் செலவு 20,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் தற்போது நெல் பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதம்பாவூர், மருவாஞ்சேரி, கோயில்பத்து, வடமட்டம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நெற்பயிர்கள் மழைநீரில் முற்றிலுமாக மழைநீரால் சூழப்பட்டுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயி முகேஷிடம் கேட்கலாம். இப்போ 10 நாளாவே எங்களுக்கு பாதிப்பு இருக்கு. நாங்க தீபாவளியோட கொண்டாட முடியல. எங்களால நாங்க ஆளு பற்றாக்குறை. இதுல வட மாநிலத்திலிருந்து நாங்க கல்கத்தா, பீகார்ல இருந்து எங்களுக்கு நட்டுறாங்க. இது வர எந்த அதிகாரியுமே பார்க்கல. முதலமைச்சர் என்ன பண்ண, நேரடியா களத்துல இறங்கி பார்த்தாதான் உண்மைத்தன்மை தெரியும் எங்களுக்கு. இது இல்லாமல் பாத்துட்டீங்கன்னா மூணு ரகம் நாங்க செய்வோம். ஒன்னு நேரடி விதைப்பு, இன்னொன்னு வட மாநிலக்காரங்களை வச்சு நடுறது, இன்னொன்னு மிஷின் நடவு. இந்த மூணுமே எங்களுக்கு பாதிச்சிருக்கு. இது இல்லாம இப்ப என்ன பற்றாக்குறை ஏற்படும், விதை நெல் பற்றாக்குறை ஏற்படும். இது வெளி மாநிலத்திலிருந்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொண்டுட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் எங்களால செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி எங்களை பார்த்து என்ன பாதிச்சிருக்கு, அதுக்குள்ள நிதியை கொடுத்தாதான் நாங்க அடுத்த கட்ட இதுவே செய்ய முடியும். பாருங்க, நகையும் வீட்டுல உள்ள நகையெல்லாம் அடமானம் வச்சுதான் நாங்க எல்லாமே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலை அதிகாரி யாருமே கண்டுக்கிறதே இல்லை. நம்ம முதலமைச்சர் மாவட்டமா இருக்கு. முதலமைச்சர் நேரடியா களத்துல இறங்கி இதை பார்த்தாதான் எங்களுக்கு எங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். ஐயா, நீங்க முதலமைச்சர் ஐயா தான் வரணும். நேரடியா களத்துல இறங்கினாதாயா எங்களை காப்பாற்ற முடியும். இங்க உள்ள அதிகாரி யாருமே கண்டுக்கிறதே இல்லையா. ஐயா முதலமைச்சர் ஐயா, இல்ல துணை முதலமைச்சர் ஐயா, அமைச்சர் அவர்களை எல்லாரும் நேரடியா ஒரு குழு அமைச்சு இங்க நேரடியா பார்த்தாதான். பாருங்க, அழிவு சூழ்நிலை இருக்கு. பாருங்க, பாத்தீங்கன்னா இந்த பயிரெல்லாம் பாத்தீங்கன்னா அழிவு போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு எங்களை விதையில இருந்து நாங்க வாங்கி தான் ஆகணும். முதல்ல இருந்து தான் நாங்க ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். தீபாவளியோட நாங்க கொண்டாட முடியாத சூழ்நிலை இதே மாரி இருக்கும். எங்களுக்கு பார்த்து ஏதாச்சும் ஒரு நிதி கொடுத்தாதான் நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்க செயல்படுத்த முடியுமா. மேலும் ஒரு விவசாயி, பாதிக்கப்பட்ட விவசாயி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களிடம் கேட்கலாம். ஐயா, இந்த வயல்ல மழை பெஞ்சு 10 நாளாக எங்க வயல்லாம் அழிவு போய் கிடக்குங்க ஐயா. ஒரு வேலையும் ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. நாங்க இருந்ததெல்லாம் வச்சு நடவு நட்டு எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறோம். நீங்க ஏதாச்சும் முதலமைச்சர் எங்களுக்கு உதவி பண்ணாதாங்க நாங்கெல்லாம் பிழைக்க முடியும். வேற வழி இல்லைங்க ஐயா. நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்ததெல்லாம் வயல்ல போட்டுட்டு நிக்கிறோங்க ஐயா. ஐயா, நீங்க நேரடியா எங்களை பாருங்க ஐயா. உங்களை தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க யாரும் ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாம் 10 நாளா தண்ணிக்குள்ளேயே கிடக்குங்கய்யா. நாங்க எல்லாரும் ஒருத்தர் சாப்பிட கூட முடியலங்கய்யா. நாங்க இருந்துகிட்டு இருக்கோங்கய்யா. நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். வேற வழி இல்லைங்கய்யா. குறிப்பாக இந்த பகுதிக்கு வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பார்வையிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். திருவாரூரிலிருந்து நேசராஜன். களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நேசராஜன்.